Next is the award for Himalaya Anti-Hair Fall Shampoo Best Actor. Himalaya Anti-Hair Fall Shampoo Best Actor, Tamil. சொல்லுங்க. கேக்கல. Remo Sivakarthikeyan. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெஸ்ட் என்டர்டெய்னர் அந்த மாதிரியான அவார்ட்ஸ் தான், அதுவும் 1-2 அப்படி தான் வாங்கியிருக்கேன் நான். பெஸ்ட் ஆக்டருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கூட இருந்த பேர்கள்லாம் அவங்களாம் லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதில் எனக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மாதவன் சார், ஸோ இன்னும் சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் பேரும் அதில் இருந்தது. ரெமோ வாஸ் வெரி டஃப். அது டெஃபினட்டாக ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இதை வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு முக்கியமாக ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு அட்டெம்ப்ட் அது. ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள் வேஷம் போட்டு சினிமாவில் வர்றதுன்றது ஒரு பெரிய அட்டெம்ப்ட் அது. ஆடியன்ஸை நம்பி பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். அதுக்கு உங்களோட அப்ரிசியேஷனுக்கும் இந்த அவார்டுக்கும் என்னுடைய பெரிய நன்றி. என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல நிறையா ஸ்டேஜில் மறந்துட்டேன். அது வந்து பானு மேம், மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க தான் அந்த கேர்ள் லுக்கை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த ரெமோ வந்து அந்த ரெமோ கேரக்டரை பார்க்கும் பொழுது அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது அவ்வளோ அழகாக வந்தது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய காரணம் பிசி ஸ்ரீராம் சார். அந்த லெஜெண்ட் வந்து நான் இந்த ஸ்டேஜில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக அவர் ஒரு மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன் இந்த அவார்டை நான் இங்கே வாங்கிட்டு நிற்கிறதுக்கு. பிசி சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் இந்த படம் எல்லாரையுமே பண்ண வச்சது. அண்ட் என்னோடய என்டையர் டீம் அண்ட் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ரெமோக்காக அப்படின் போது அது கூடுதல் சந்தோஷம். பிரியாணி சாப்பிட்டீங்களா சார்? பிரியாணி மத்தியானம் பிரியாணி, மந்தி பிரியாணி சாப்பிட்டேங்க. போய் ஒரு பெரிய பிளேட், நல்லா பீஸெல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன் நான். இதுதான் ஒரு கேம் மட்டும் உங்களோட ஒரு விளையாட சொல்லி அவங்க எல்லாம் தான் கேட்டாங்க. ஆக்சுவலாக கேம் விளையாடணும், சின்ன கேம் தான், ஒன்றும் ஓடி ஆடி விளையாடுற கேம்லாம் இல்லை. விடிய காலையில் 3:45 என்ன கேமுன்னு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கேம் தான். ரொம்ப சொன்ன அதை இதானே அப்படின்னு தான் கேட்பீங்க. பட் இது நம்ம வந்து இவங்க முன்னாடி அண்ணா ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான். அதாவது நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பதில் சொல்லணும், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒரு கேட்பேன், அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசணும். 2 மினிட்ஸ் அதுக்கு டைம். ஏமா நோட் பண்ணிக்கம்மா, உங்கள் 2 பேர் மாதிரி பேசணும், சம்மந்தமே இல்லாமல். ஓகே. இவ்வளோ நேரமாக என்ன பேசியிருந்தோமோ அதுதான் இந்த கேமு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? அபுதாபியில் மந்தி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட்டீங்க? 1-2? அவங்க பேசுகிறது எதுவுமே புரியலையே. அவங்க பேசுகிறதா? ஏன் சார்? பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? இது யார் கையில் வாங்கினீங்க? சசி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எதுக்கு அவருக்கு இப்போ வாழ்த்து சொன்னீங்க? இல்லை, அந்த பொண்ணு உங்களை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. எல்லா பொண்ணும் என்ன மறைச்சு தான் பார்க்குது. குஷ்பு மேம் வந்து எப்போவுமே வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. குஷ்பு மேமா? சார், ஹலோ சார், அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கப்புறம் ஒரே தான். சரி, ஏதாவது பேசுங்க. तुझे देखा तो ये சரி, ஏதாவது பாடுங்க. சதீஷ் வந்து பேசுறது வந்து காமெடியா இருக்கா இல்லையானே டவுட்டா இருக்கு. சரி, பேசுறது பாடுறது ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று தான் பண்ண சொன்னேன். பா, எத்தனை பேரை தோற்கெடுத்து உங்களை தோற்கெடுத்தது எனக்கு பெருமைதான். ஓ, தோற்கெடுத்து தான் முடிவு பண்ணிட்டீங்க. பாத்தீங்களா, இப்போ தோத்துட்டீங்க. இதுக்கு தான் அப்படி கடைசியா பைத்தியக்காரனாக்கி தான் வெளியே அனுப்பார் போல சதீஷ். எல்லாரையும் அவரை மாதிரி ஆக்கிடணும். ஓகே, தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி என்கிட்ட மைக் இருக்கேன். அதான் இந்த மாதிரி ரெமோவுக்கு வந்து அவார்டு வாங்கினது என்ன சார்? காசு வேணுமா? ட்ரீட் வேணுமா? ஓகே. அதான் இந்த மாதிரி வந்து ரெமோக்காக அவார்டு வாங்கினது. ஏன்னா கூடவே இருந்து பார்த்தேன் ஒரு பட்ட கஷ்டங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும். இன்னும் நிறைய அவார்டுகள் நீங்கள் வாங்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சைமா, இந்த அவார்டு கொடுத்ததுக்கு. அண்ட் ஸ்ரீதேவி அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட்
இங்கே கிளம்பாமல் உட்காந்து சசி சார், மாதவன் சார் அண்ட் ரித்திகா எல்லாம் அவங்க எனக்காக வந்து கை தட்டுறதுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ குஷ்பு மேம், தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. நாங்கள் அங்கேருந்து படம் பண்ணுறோம், அதை நீங்கள் இங்கேருந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.